பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு விஜய் நடவடிக்கை எடுக்க போறாரு. அப்படியா? அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே. அத வந்து பாருங்கண்ணே, அவர் எப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னு. சரிவா, போய் பார்க்கலாம். எப்படி பாத்தீங்களா நம்மால நடவடிக்கைய? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. ஒரு முறை ஒரே ஒரு மெசேஜ் போட்டு போடுங்க. அவங்களுக்கு இந்த பெண்ணினா யாரை காமிக்கிறோம்? சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். அப்படி பெண்களை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? பொலிட்டிக்கல் ரிலேட்டடா மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்கிறேன். பெண்களை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கத்தை பாக்குறீங்க, அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கீங்க? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு இந்த பெண்ணினா யாரை காமிக்கிறோம்? பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு கோவம் அவரை பத்தி பேசணும். அவர் முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் பாக்குறதுக்கு மட்டுமே அவருக்கு டைம் இருக்கே தவிர தமிழ்நாடு சுகாதாரத்துறை சிறந்து விளக்குது. கண்ணாடி சார், அது நர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. திருச்சியில் நர்சிங் மாணவி உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து செவிலியர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு செவிலியர் மறியல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் மாணவி உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னடா திருட்டு மொழி படிக்கிற? இல்ல, நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட சேரும் போதே என் மூஞ்சி நான் சிரிச்ச மாதிரி தானடா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியே அப்படித்தானே. என்னடா கஷ்டப்படுமா இல்லையா? ஆனா லூசு பையல என் மூஞ்சியா சிரிச்ச மூஞ்சி பாரு, எரிச்சலாகடா. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல பாடி செத்துருச்சு. உடனே எப்படி தெரியுமா இருந்தேன்? சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். அப்ப தெரியும். 6 months later. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இதை வாங்க கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க. எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? ஸ்டிக்கரோட பிரச்சனைகள்லாம் டக்குன்னு இது ஒன் நைட் கேம் கிடையாது, ஒன் டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருத்தி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. அப்புறம் என்ன
நீங்க வந்த இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார் அமைச்சர் செங்கோட்டையன். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காதுகள் பாவம் இல்லையா? கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஆச்சு எப்படியாவது புடிச்சிடணும்னு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, விசிக அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, ஆளுநரை 3 முறை உடனே சந்திச்சீங்களே, ஒரு முறையாவது நீங்க தானே இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர், நீங்க தானே பொறுப்பேற்கணும். நான் லாயர் இல்ல, அப்புறம் டீ கடை ஞாயிறு. கோட் எல்லாம் போட்டிருக்கா? குளிருக்கு போட்டிருக்காரு. நீங்க வேற டீ காபி காபி டீ டீ காபி. செத்து போன அந்த குழந்தை விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லி இருக்குமா, சொல்லிருக்காதா? சொல்லி இருக்கும்ல, அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்திருக்கணும். வரமாட்டான் சேட்டு, நீ வந்து ஆறுதல் சொல்லி இருந்திருக்கணும். 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கருணை கேட்கிறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஆனா என்ன பண்ற? அலைபேசியில் அழைச்ச ஆறுதல், அது எப்போ? 48 மணி நேரத்துக்கு அப்புறம். ஒரு வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் பேசிய முதலமைச்சர் விஜய். உடனே ஓட தெரியுதுல ஆளுநர் மாளிகைக்கு, உடனே கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போக தெரியுதுல, பிச்சை எடுக்க தெரியுதுல. இது தாளத்தோட பீத்த பொண்ணு, இது மூத்த பொண்ணு. வந்து இங்க உட்காரு, உன்னை நம்பிதானே வாக்கு செலுத்தினாங்க. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? படத்துல அதே நான் தியேட்டருக்குள்ள உட்காந்து நான் கை தட்டி விசில் அடிச்சு சில்லறையை தெறிக்கி விட்டு வருவானா நான் கேட்கிறேன். உங்களோட ரசிகனா நான் கேட்கிறேன். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். இங்க ஒரு புதுசா ஒரு மாற்றம் வரப்போகுது, இங்க எல்லாமே மாறப்போகுது அப்படி நம்பி வாக்கு செலுத்தின மக்களுக்கு மாற்றம் இங்க வரல, முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் வந்திருக்கு. ஏப்ரல் ஃபூல். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. Stop! Never! My family total damage. இது மாற்றமில்ல உனக்கு தடுமாற்றம், மக்களுக்கு ஏமாற்றம், மொத்தத்தில் துர்நாற்றம். இது மாற்றமில்ல உனக்கு தடுமாற்றம், மக்களுக்கு ஏமாற்றம், மொத்தத்தில் துர்நாற்றம். பெண்கள் பாதுகாப்பு பேச்சில்தான் இருக்குது, நேற்ற போல கற்பழிப்பு இன்னைக்கும் தான் நடக்குது. கஞ்சா வளர்க்கிறது உன்னோட ஆளுதான், போக்சோ வழக்கிலையும் தற்குறிகள் பேருதான். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது நிக்கல, பொதுமக்கள் புலம்புறது உன் காதில் கேட்கல. இது மாற்றமில்ல உனக்கு தடுமாற்றம், மக்களுக்கு ஏமாற்றம், மொத்தத்தில் துர்நாற்றம். அறிவில்லா தற்குறிகள் அமைச்சர்களா மாறிட்டான், அதிகார போதையிலே அரியணையில் ஏறிட்டான். அனுபவமே இல்லாம பேஸ்மெண்ட் ஆடுது, பில்டிங் ஸ்டாங்குன்னு ரீல்ஸ் மட்டும் ஓடுது. ஏதேதோ நடக்கும்னு கதை கட்டி விட்டது, எதுவும் நகராம அப்படியே நிக்குது. இது மாற்றமில்ல உனக்கு தடுமாற்றம்,
மக்களுக்கு ஏமாற்றம் மொத்தத்தில் துர்நாற்றம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா